பிரதமர் நரேந்திர மோடியை மக்களே நிராகரிப்பார்கள் என்று மோகன் பகவத் காத்திருந்தார். அதாவது ஆர்எஸ்எஸ்க்கு கட்டுப்படாமல், ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்காமல் இந்த 2 பேர் தான் முடிவெடுப்பார்கள். அவங்க 2 பேரும் தீவிர ஆர்எஸ்எஸ் சேவக், ஆரம்பத்திலேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க தான் நரேந்திர மோடியும் அமித்ஷா அவர்களும். அப்போ இவங்க யார் பேச்சும் கேட்காம ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற என்டையர் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை கட்டி ஆளுகிற அந்த அதிகாரத்தை இந்த 2 பேர் வைத்துக் கொண்டிருப்பது அந்த ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. இவர் என்ன பண்ணியிருக்கணும், இவர் மக்கள் நிராகரிப்பால் காத்திருந்த மோகன் பகவத் ஏப்ரல் 19 முதல் கட்டத்திலேயே சொல்லியிருக்கணும். அதுக்கு அடுத்த கட்ட தேர்தல், இப்படி 2-3 கட்ட தேர்தல் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இது நடந்திருக்கும். அவருக்கு விவரம் தெரியாமல் நினைச்சாரு, மக்களே புறக்கணிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைத்தது தான் இப்போ நேற்று பேசியிருக்காரு நாக்பூரில். ஏன் பேசணும், அவர் யாருக்கு பேசணும், யார் இண்டிகேட் பண்ணுறாரு? சுயம் சேவக்கு வந்து அரகண்டாக இருக்க கூட யாரை சொல்கிறாரு, இதுக்கு சொல்கிறாரு. ஏன் மணிப்பூர் பற்றி இப்போ பேசுகிறாரு? தேர்தலில் போட்டி இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஓடி போய் பாருங்கன்றாரு. இப்போ இன்னும் உத்தரவு போடுறாரு அவர், மணிப்பூருக்கு போங்க, வாரணாசிக்கு இந்த விவசாயிகள் மாநாட்டுக்கு போகாதீங்க, முதல்ல அங்கே போய் பாருன்னு ஒரு உத்தரவு போடுறாரா? அது எப்போ சொல்லியிருக்கணும்? அதனால் சமாளிப்பது என்பது இத்தனை வருடமாக அவருக்கு தெரியாத விஷயம். 13 வருடமாக குஜராத்தில் அந்த சமாளிப்பு தெரியாது. 10 வருடமாக பிரதமருக்கு அது தெரியாது. ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் நடந்தது. இல்லை, தெரியாதுங்கிற முடிவுக்கு ஏங்க வரீங்க? ஒன்றும் இல்லை, இதே மாதிரி கூட்டணி அரசாங்கம் தானே 2004, 2009 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி முதலிடம் ஆண்டாங்க. இடதுசாரிகளோட அவ்வப்போது முரண்பாடுகள் வந்தது, ஆனாலும் ஆட்சி நீடித்தது. கடைசி அந்த அணுசக்தி ஒப்பந்த விஷயத்தில் மட்டும்தானே அவங்க வெளியே போனாங்க. 5 ஆண்டு முழுமையாக நிறைவடைந்தது இல்லை. 2009-14 அப்படியான ஒரு கூட்டணி கட்சிகளோடு மன்மோகன் சிங் ஆட்சியை நடத்தினார்ல. அப்போ எல்லாம் முரண்பாடுகளோடு சேர்ந்து ஆட்சி நடத்தும் போது இவங்க மட்டும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற முடிவுக்கு ஏன் வரீங்க? ஏங்க, மன்மோகன் சிங் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஃப்ளெக்சிபிள் மேன். காங்கிரஸ் வந்து சோனியா அவர்கள் பிரதமராக வரும்போது ஒரு குரல் எழுகிறது, வெளிநாட்டு வாழ் நபர்கள் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு பிரதமர் ஆகணுமா? ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க விமர்சனத்தால் தாக்கப்பட்டவர்கள் புரிந்து கொள்வார்கள்.